அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் புதுசாக வந்து ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது எதுக்கான பத்திரிகை செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நடந்து முடிந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் 2023-24 கல்வியாண்டில் பிஆர்டி பிடிஎஸ்னுக்கான அந்த வேக்கன்சிக்கான யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கான ஒரு பத்திரிகை செய்தி தான் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த பத்திரிகை இதுதான் அந்த பத்திரிகை செய்தி. என்ன பத்திரிகை செய்தி அப்படின்னாக்கா 2023-24 இந்த கல்வியாண்டுக்கான 2222 காலி பணியிடத்துக்கான ஒரு போட்டித் தேர்வு தான் நடந்துச்சு. பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வள மைய பயிற்றுனர் இந்த வேக்கன்சிக்கான ஒரு போட்டித் தேர்வு அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு எக்ஸாமும் முடிஞ்சிடுச்சு. அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் கீ வெளியிட்டிருந்தாங்க, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. அதில் எதாவது ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படின்னாக்கா அந்த அப்ஜெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஃபைனல் ஆன்சர் கீயும் ரிசல்ட்டை வெளியிடலை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அப்புறம் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 360 போஸ்டிங் வந்து கூடுதலாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. எப்போ அப்படின்னாக்கா 15/12/2023 15/12/2023 360 போஸ்டிங் எக்ஸஸாக அப்போ இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ தற்போது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு 610 போஸ்டிங் திரும்ப இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பத்திரிகை செய்தியாக இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே அப்போ அந்த 2222 + 360 + 610 சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 3000 சில்லற வேக்கன்சி கிட்ட நமக்கு வந்து இப்போ இருக்குது. சரி, இப்போ இந்த 2222 இல்லாமல் 360 இல்லாமல் அந்த 610 என்னென்ன வேக்கன்சி, எந்தெந்த சப்ஜெக்ட் வைஸில் எவ்வளோ வேக்கன்சி, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த டீட்டெயிலு. இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் வேக்கன்சின்னு சொல்லும், பின்னாடி காலி பணியிடங்கள். அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 213. அதில் என்னென்ன சப்ஜெக்ட் வைஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா SC/ST வேக்கன்சி, ஷார்ட் ஃபால் வேக்கன்சி. அதில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இந்த எல்லா சப்ஜெக்ட்லையும் SC பணியிடங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 212, STக்கு ஒரு பணியிடங்கள், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 213 ஷார்ட் ஃபால் வேக்கன்சி. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேக்கன்சி. அந்த கரண்ட் வேக்கன்சி எங்கே இருக்குது அப்படின்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல், டிஸ்ட்ரிக்டில் மாடல் ஸ்கூல் இருக்குங்களா, அந்த மாடல் ஸ்கூலில் இருக்கக்கூடிய வேக்கன்சி அது இங்கே சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்க பிறகு தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி அதே சேம் தான். ஷார்ட் ஃபால் வேக்கன்சி SC/ST மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 234 கரண்ட் வேக்கன்சி மாடல் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கம்யூனல் வைஸாகவே இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு கம்யூனல்லையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஜென்ரல் டேர்ன் உமன், அப்புறம் ஜென்ரல் டேர்ன் தமிழ் மீடியம், அப்புறம் உமன் தமிழ் மீடியம், அது இல்லாமல் கேட்டகரி, அப்புறம் பிசியில் அதே மாதிரி என்னென்ன கேட்டகரி இருக்கோ அது எல்லாமே, அதாவது அதில் உமன் கேட்டகரி, அப்புறம் ஜென்ரல் தமிழ் மீடியம், அப்புறம் உமன் தமிழ் மீடியம் கேட்டகரி, அதுக்கப்புறம் MBC, SC, SCA, ST சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக நம்ம எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது தான் 610 ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ப்ளஸ் இந்த கரண்ட் வேக்கன்சி, இதெல்லாம் அந்த மாடர்ன் ஸ்கூல் வேக்கன்சி இல்லைங்களா. இப்போ இதில் டோட்டலாக இந்த கரண்ட் வேக்கன்சி 234 டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூலில் அந்த மாடல் ஸ்கூலில் தமிழுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டோட்டல் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ், இங்கிலீஷு, இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு. இதில் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸ் தான், ஒரு 52 போஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறமா 26 தமிழ், 25 இங்கிலீஷு, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 26, ஜியாகிரபி, சுவாலஜி, இதில் ஒரு 42 வேக்கன்சி. இந்த 42 வேக்கன்சி எதுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது வந்து மாடல் ஸ்கூல், டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூலில் இருக்கக்கூடிய வேக்கன்சி. டோட்டலாக எத்தனை வேக்கன்சி இருக்குன்னாக்கா 234. அதில் சப்ஜெக்ட் வைஸாக அங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க டோட்டல். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேக்கன்சி, அது ஒரு 25 இருக்குது. எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா 25 பேக்லாக் வேக்கன்சி இருக்குது. எதில் இருக்குது அப்படின்னாக்கா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, இது 4 மட்டும் இருக்குது. என்ன கம்யூனிட்டியில் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் அந்த MBC, DNCயில் வந்து பாட்னியில் தான் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே பாட்னி இருக்குது. இந்த 25 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா பாட்னியில் மட்டும்தான் இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் வேக்கன்சி, இப்போ கரண்ட்டில் வந்து 2 இருக்குது. MBC வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷில் மட்டும் ஒரு 2 வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கரண்ட் வேக்கன்சி எத்தனை இருக்குது அப்படின்னாக்கா 136. இந்த 136 வேக்கன்சி இங்கே சப்ஜெக்ட் வைஸாகவும் கம்யூனல் ரீதியாகவும் இங்கே பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்.
டோட்டலாக அந்த 136ல் கம்யூனிட்டி வைஸாக நமக்கு எத்தனை இருக்குது அப்படின்னாக்கா, அது சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு 33, இங்கிலீஷ் 19, மேக்ஸ் ஒரு 10 வேக்கன்சி, ஃபிசிக்ஸ் 21, கெமிஸ்ட்ரி 20, பாட்னி 9, சுவாலஜி 9, ஹிஸ்ட்ரி 15. இல்லை ஜியாகிரபி மட்டும் கிடையாது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூலில் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் வேக்கன்சி மட்டுமே வந்து 136 இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து அந்த வேக்கன்சி பர்சன்டேஜில். இதில் கம்யூனல் கேட்டகரியாக அவங்க கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது, அதாவது ஷார்ட் ஃபால் வேக்கன்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் வேக்கன்சி டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூலில் ஒரு 234, ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஒரு 212, ப்ளஸ்ஸு பேக்லாக் வேக்கன்சி ஒரு 25, அப்புறம் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அதில் 2, இது இல்லாமல் சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல் டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 136. அப்போ டோட்டலாக ஒரு 610 பணியிடத்துக்கான ஒரு கூடுதல் ஒரு அறிவிப்பு பத்திரிகை செய்தி தான் இன்றைக்கி வெளியிருந்திருக்கு. சரிங்களா? இப்போ டோட்டலாக ஆல்ரெடி நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2222, அது இல்லாமல் ப்ளஸ் ஒரு 360 முன்னே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 610 சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3192. அப்போ 3192 போஸ்டிங் வந்து ஃபைனலாக இப்போதைக்கு இன்றைய தேதியின் பிரகாரம் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இந்த பணியிடங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலும் அதிகரிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னமும் வேக்கன்சி நிறையா இருக்குது. ஏன்னா வேறு 25ஆந்தேதி வரைக்கும் ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த பொது மாறுதல் கலந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதில் நிறைய டீச்சர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேக்கன்சி எல்லாம் இது கனெக்ட் பண்ணி இப்போ அதில் வரக்கூடிய ஒரு சில இது வேக்கன்சி கூட இப்போ இந்த வருஷம் ரிட்டையர் ஆனது கூட கொஞ்சம் அனுமதி வாங்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இல்லை அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் நிறையா வந்திருக்கு. பத்திரிகை செய்தியும் நிறையா வந்திருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய பேரும் போஸ்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி டிஆர்இ போர்டுக்கு ஒரு மெயில் மூலமாகவோ, ஃபோன் கால் மூலமாகவோ, பத்திரிகை செய்தியாகவோ, போராட்டங்கள் மூலமாகவோ நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இப்போ எக்ஸாம் எழுதி இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணது. இன்னமும் போஸ்டிங் அதை கிட்டத்தட்ட ஒரு 1000 போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும்னு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 610 போஸ்டிங் வந்து நமக்கு இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதெல்லாம் இன்னமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம், நம்புவோம். நம்ம நம்பிக்கை வந்து என்றைக்கும் கைவிட தேவையில்லை. சரிங்களா? சரி, இப்போ இந்த டோட்டல் இந்த 610 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ இருக்குது அது ஒரு டேபிள் மாதிரி போட்டிருந்தாங்க. அது ஒரு டேட்டா கிடச்சிது, செக் பண்ணோம். அதுவும் கரெக்டாக நல்லா தான் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா ஷார்ட் ஃபால் வேக்கன்சி 213, அதுக்கப்புறம் கரண்ட் வேக்கன்சி டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூலில் 234, இந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் பேக்லாக் வேக்கன்சி 25, டைரக்டரேட் ஆஃப் எம்பிசி வெல்ஃபேரில் 2, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷனுக்குள்ளே 136. இது எல்லாத்தையும் சேர்த்து 610. இது சப்ஜெக்ட் வைஸாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தமிழுக்கு டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து 83, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு 79 போஸ்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த எல்லாத்தையும் சேர்த்து புதுசாக அந்த 610 போஸ்டிங்கில் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா தமிழுக்கு வந்து 83, இங்கிலீஷ் வந்து 79, மேத்தமெட்டிக்ஸ்க்கு 85, ஃபிசிக்ஸ் 75, கெமிஸ்ட்ரி 71, பாட்னி 47, சுவாலஜி 34, ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அதுதான் அதிக போஸ்டிங் 112, ஜியாகிரபி பார்த்திங்கன்னா 24. சரிங்களா? இப்போ ஹிஸ்ட்ரி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபால் வேக்கன்சிலே ஹிஸ்ட்ரி நிறையா இருக்குது, 55 இருக்குது. அதனால் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடல் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு 42 இருக்குது. அதனால் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 112. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்கள் மேத்தமெட்டிக்ஸ் வந்துடும் 85, அப்புறம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் அதெல்லாம் நிறைய வேக்கன்சி இருக்குது. இதுதான் இந்த டோட்டலாக 610. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் எழுதிட்டு போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, ரிசல்ட் வருமா வர வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை வந்து ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா மார்க் எல்லாமே ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த 90, 85, 88 அப்படின்றப்போம். அதனால் வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசிலேஷன் இருக்கும்போது இந்த இன்க்ரீஸிங் அப்படின்ற ஒரு செய்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மனநிறைவை தரக்கூடிய செய்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நிறைய யூடியூப் சேனல் வந்து இவ்வளோ மார்க் கட் ஆஃப் வரும், அவ்வளோ மார்க் கட் ஆஃப் வரும், 90க்கு மேலே வரும், 95க்கு மேலே வரும், 100க்கு மேலே வரும். அதாவது தயவுசெய்து புரிஞ்சுங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50% கூட வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் சும்மா அவங்களே அடித்து விடுறது சொல்கிறது தான். பட் எதுவுமே வந்து உண்மை கிடையாது. ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் கரெக்டாக எவ்வளோ வந்து வரும் அப்படின்ட்டு. நான் அங்கே அவ்வளோ சர்வே பண்ணோம், இங்கே இவ்வளோ சர்வே பண்ணோம், எங்களுக்கு இவ்வளோ வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி மார்க் போட்டாங்க, அதை வச்சு நாங்கள் சொல்கிறோம் 95 வரும், 100 வரும், அதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க. நீங்கள் வந்து மனசை போட்டு குழப்பம், நீங்கள் ஏதின விஷயத்தில் கான்ஸ்டண்ட்டாக ஸ்டடியாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க. கண்டிப்பாக எல்லாேருக்கும் வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனதால். சரிங்களா?
அதனால் வந்து நம்ம இவ்வளோ கட் ஆஃப் சொல்கிறாங்களே, நம்ம வந்து இன்னும் 4 மார்க் 3 மார்க் கம்மியாக இருக்குமே அப்படின்ட்டு யாரும் சொல்ல. ஏன்னா ஸ்டார் கொஸ்டினுக்கு அவன் எந்த கொஸ்டினுக்கு மார்க் கொடுக்குறான், எதுக்கு மார்க் கொடுக்கல அப்படின்னே நமக்கு தெரியாது. இந்த ஃபைனலுக்கு வராமே வந்து இவ்வளோ கட் ஆஃப் வரும், அவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றது வந்து எல்லாம் சும்மா ஒரு கண் துடைப்பு மாதிரி தான் தெரியுது. அதனால் எதையுமே நம்பாதீங்க. சரிங்களா? ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஒரு இப்போ இன்க்ரீஸான இந்த செய்தியே வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.